வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எக் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸும் சேர்த்து எக்கும் சேர்த்து. இப்போ அதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். அதை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் எண்ணெயும் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்க்கும்போது அது நல்லா நூடுல்ஸ் உதிரி உதிரியாக நல்லா அழகாக நமக்கு வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறது. இதில் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை இந்த போல் ஒரு பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா அதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடைய பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 3 முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த ஒரு பேக்கெட் நூடுல்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருக்கக்கூடிய இந்த 3 முட்டை கரெக்டாக இருந்து ரொம்ப கூடுதலாகவும் இல்லை, ரொம்ப குறைவாகவும் இல்லை. அதனால் 3 முட்டை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேக்கெட் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற போல் முட்டையோட அளவை கூடுதலாகவோ குறைச்சலாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துடலாம். இப்போ பொரிஞ்சு நல்லா முட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதற்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளையும் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் கேரட்டு, அதோட முட்டைக்கோஸ், கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துறேன். நீங்கள் வேறு கேப்சிகம் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லை பட்டாணி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதன் கூட அந்த பேக்கெட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மசாலா ஒரு பேக்கெட்டையும் சேர்த்துட்றேன். இதோட வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதோட கரம் மசாலா கொஞ்சம் இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு இந்த மசாலாவுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோட டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா ரொம்பவே நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பட் இதெல்லாம் இல்லை அப்படி சொன்னால் மற்ற மசாலாக்கள் மட்டும் சேர்த்து முட்டை சேர்த்து நீங்கள் நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையும் உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதாங்க, அட்டகாசமாக நமக்கு எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.